எதற்காக நரசிம்ம பெருமான் தூணை பிளந்தார்? எல்லா இடத்துலையும் கண்ணன் இருக்காருன்னு பிரகலாதன் எண்ணம் கோவம் வந்தது. நீ திரும்ப திரும்ப எங்க இருக்கிறான்னு சொல்றியே, இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு ஹிரண்யகசிபு கேட்க, உள்ளான் தூணிலும் உளன் துரும்பிலும் உளன். இந்த தூணுக்குள்ள இருக்கிறான்னா முட்டியை மடக்கி கொண்டான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாழியிற் சிங்க உருவாய் உளந்தொட்டு தூண் பிளந்தது. புறப்பட்டது செங்கட்சீயம் சத்தம் விதாத்தும் நிஜ விருத்திய பாஷிதம் வியாப்திந்த பூதேஷு அகிலேஷு சாத்மனः அதிருஷ்யத அத்தத்புதம் ரூபம் உத்வகன் ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம். இவ்வளவு பெரிய சபைக்கு நடுவிலே ஓர் தூணு பிளந்தது. பிளந்த வேகத்தில் அட்டகாச சிரிப்போடே பெருமான் புறப்பட்டார். அங்கண் ஞாளமஞ்ச அங்கோள் ஆளறியாய் பைங்கணார் அறியுருவாய் வெறுவ நோக்கி பருவரைத்தோள் இரணியனை பத்தி வாங்கி அங்கவாள் உயிர் நுதியால் அவனனாகம் அங்குருதி பொங்குவித்தான் அடிக்கீழ் நிற்பீர் என்று அட்டகாச சிரிப்போடு வந்தார். உக்ர நரசிம்மராக இருந்தார், ஹிரண்ய நரசிம்மராக இருந்தார். போராடும் ஹிரண்யகசிபுவை அழித்தார். எடுத்து தன் மடியிலே இட்டு கொண்டார். வரத்தினில் சிரத்தமிக்க வாழையிற்று மற்றவன். அந்த அசுரன் என்ன தப்பு கணக்கு போட்டான்னால், வரங்காப்பாத்தும் நினைத்தான். வரத்தை கொடுத்தவனையே மற்றொருத்தர் காப்பாற்றுகிறார்ங்கிறத மறந்து போனான். அமிருத்யு சர்வதற்கு சிம்ஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரஹா அஜஹா துர்மர்ஷனஹா சாஸ்தா விஸ்ருதாத்மா சூராரிஹா. இந்த 11 திருநாமங்கள் தான் சஹஸ்ரநாமத்தின் நிருசிம்ஹாவதாரத்துக்கு. அமிருத்யு சர்வதற்கு சிம்ஹா சந்தாதா சந்திமா ஸ்திரஹா ஆஜஹா துர்மர்ஷனஹா சாஸ்தா விஸ்ருதாத்மா சூராரிஹா 11. இந்த 11 திருநாமத்தாவில் அவர் சொன்னது எல்லாரையும் தன்னிடத்துல சேர்த்துப்பார், எங்கும் இருப்பார், இங்கில்லை அங்கில்லை என்றில்லை. அப்ப நிருசிம்ஹாவதாரத்தின் முதல் பயன் சர்வ வியாபகத்துவம், எல்லாவிடத்திலும் இருக்கிறேன் அப்படிங்கிறத நாம உணரணும். அவர் இங்க இருக்கிறார்னா இல்லை, எல்லா இடத்துலையும் இருப்பார். இப்போ ஒரு முக்கியமான செய்தி தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு பொருளுக்குள் இல்லைன்னு வச்சுங்க, இதுக்குள்ள இருக்கார், வேட்டிக்குள்ள இருக்கார், மாலைக்குள்ள இருக்கார், ஏதோ ஒரு பொருளுக்குள்ள பிரம்மம் இல்லைன்னு வச்சுங்களேன். அப்படின்னு ஒரு பொருளே இல்லைன்னு அர்த்தம். பொருள்னு ஒண்ணு இருக்கணும், ஒரு வஸ்து. அஸ்தி, அஸ்தின்னா சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அஸ்தின்னு ஒண்ணு சொல்லணும்னாலே பிரம்மாத்மகமாத்தான் இருந்தாகணும். பிரம்மத்தை ஆந்தராத்மாவாக கொண்டிருந்தாலே ஒழிய அந்த வஸ்துவுக்கு சத்பாவம் கிடையாதுன்னு